And the next one, share of regions in the world population and internal migration by origin 2017. எஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2017 எஸ் இது மண்டல வாரியான உலக மக்கள் தொகை பங்கு மற்றும் சர்வதேச இடம்பெயர்வு 2017. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ரீஜன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு மண்டலத்தினுடைய பெயர், டோட்டல் பாப்புலேஷன் மக்கள் தொகை, பர்சன்டேஜ் ஆஃப் குளோபல் பாப்புலேஷன் உலக மக்கள் தொகை சதவீதத்தில் கொடுத்துருக்குறாங்க, இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ட்ஸ் பை ஆரிஜின் சர்வதேச அளவில் புலம்பெயர்ந்தவர்கள் எத்தனை பேர், அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ட்ஸ் சர்வதேச புலம்பெயர்தலுடைய சதவீதம் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ரிக்காவில் எஸ் the total population of Africa 1,256,268 people. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் குளோபல் பாப்புலேஷன் 16.6 16.6%. சர்வதேச அளவில் எத்தனை பேர் சார் அவங்க புலம்பெயர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 36,266. இது சர்வதேச அளவில் புலம்பெயர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் 14.1%. ஏஷியாவில் 4,05,000 ஸோ 4,05,04,428. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 59.7. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் 1,05,684 41%. ஸோ அண்ட் தென் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 7,04,274 9.8. X6 61,191 23.1. இதில் அமெரிக்கா அண்ட் கரீபியன் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியனில் ஸோ 6,45,593. total population 8.6% of global population. International migration by the origin 38,720 14.6. இதில் நார்த் அமெரிக்கா 3,61,208 4.8. 4,413 1.7. Yes, 40,691 Oceania 0.5. 1,880 0.7. அன்னோன் அறியப்படாதவைகள் NA அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே எது டோட்டல் பாப்புலேஷன் அண்டு பர்சன்டேஜ் ஆஃப் குளோபல் பாப்புலேஷன். அண்ட் தென் 10,560 இது வந்து இன்டர்நேஷ்னல் migrants by origin. And then 4.1. Yes, and the next one வேர்ல்டில் உலக அளவில் டோட்டலாக நமக்கு எவ்வளோ சார் கவர் ஆகுது? 7,05,50,262. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100%. 2,57,715 100%. Yes, dear students, and the next topic is based on the duration of stay of migrants in the place of designation. இடம்பெயர்ந்த இடத்தில் தங்கும் கால அளவின் அடிப்படையில் இடம்பெயர்ந்துட்டாங்க ஒரு இடத்துல, அந்த இடத்துல போயிட்டு தங்குறாங்க. அவங்க எத்தனை நாளைக்கு அங்கே தங்கிட்டு இருக்கிறாங்க, எதன் அடிப்படையில் இருக்கிறாங்கன்றதை பொறுத்து. எஸ், பேஸ்ட் ஆன் த டியூரேஷன் ஆஃப் ஸ்டே ஆஃப் மைக்ரண்ட்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் டிசிக்னேஷன். எஸ், ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் மைக்ரேஷன் அப்படின்னா குறுகிய கால இடம்பெயர்வு. In this kind of migration, migrants stay outside only a few short duration before returning to the place of origin. The duration may be from a few days to few months. இந்த வகையான இடம்பெயர்வுகளில் குடியேறுபவர்கள் பூர்வீக இடத்திற்கு திரும்புவதற்கு முன் ஒரு குறுகிய காலம் மட்டுமே அவர்கள் குடிபெயர்ந்த இடத்தில் தங்குவார்கள். இந்த இடம்பெயர்வு சில நாட்கள் முதல் சில மாதங்கள் வரை இங்கே இருக்கும். அண்ட் தென் லாங் டைம் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நான் நீண்ட கால இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாங் டைம் மைக்ரேஷன் வந்து பாருங்களேன். எஸ், the long time migration, it is a kind of migration in which the migration stay outside at least for a few years அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகையான இடம்பெயர்வு குடியேறுபவர்கள் குறைந்த சில வருடங்களாவது குடியேறிய இடத்திலிருந்து தங்கியிருப்பார்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீசனல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சீசனல்னால் பருவகால இடம்பெயர்வு. தேர்ட் ஒன், in this
type of migration, usually a group of people migrate from their native places during a particular season and return after that season. People migrating to hill station during summer and the migration of agricultural workers during sowing season belong to this category. Yes, transhumance is another example of seasonal migrations. இந்த seasonal migrationனா பருவகால இடம்பெயர்வு. இந்த வகையான இந்த பருவகால இடம்பெயர்வில் பொதுவாக மக்களில் ஒரு குழுவினர் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தின் போது அவர்களுடைய பூர்வீக இடத்திலிருந்து குடிபெயர்ந்து அந்த பருவம் முடிகிற வரைக்கும் திரும்பி ஒரு இடத்துல வேலை செய்து மீண்டும் திரும்பி விடுவார்கள். அதாவது கோடை காலத்தில் மலைவாழ் இடங்களுக்கு குடியேறும் மக்கள் மற்றும் வேளாண் தொழிலாளர் பயிர் விதைக்கும் பருவ காலங்களில் இடம்பெயர்வது இந்த வகையை சார்ந்த ஒரு மைக்ரேஷனாக இருக்குது. எஸ், மந்த இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஹியூமன்ஸ் அப்படின்னா மந்த இடமாற்றம். அதாவது இந்த மந்த இடமாற்றம் என்பது மக்கள் அவர்களுடைய கால்நடையுடன் இடம்பெயர்தலை குறிக்கிறது. இதுவும் இந்த வகையை சார்ந்த ஒரு வகையாக கருதப்படுகிறது. எஸ், அந்த நெக்ஸ்ட்டு கான்சிக்வன்சஸ் ஆஃப் மைக்ரேஷன். கான்சிக்வன்சஸ் ஆஃப் மைக்ரேஷன் அதாவது இடம்பெயர்தலின் விளைவுகள் என்னென்ன? மைக்ரேஷன் அஃபெக்ட் த போத் ஏரியாஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் மைக்ரேஷன் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் டெஸ்டினேஷன். இந்த இடம்பெயர்வானது குடியேற்றம் மற்றும் குடியிறக்கம் இந்த இரண்டு பகுதிகளையும் பாதிப்படை செய்கிறது. த ஃபாலோயிங் மேஜர் கான்சிக்வன்சஸ் ஆஃப் மைக்ரேஷன் என்னென்ன இந்த இடம்பெயர்தலில் முக்கியமான பின்விளைவுகள் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டீமோகிராஃபிக் கான்சிக்வன்சஸ் அதாவது மக்கள் தொகை விளைவுகள். As it changes age and sex, composition of population, migration of females after their marriage leads to decline in sex ratio in the source of region and increase the sex ratio in the regions of destination. The migration of male workers in search of jobs decreases in the independent population of the source of region, which increase the dependency ratio அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது என்ன, மக்கள் தொகை கூறுகளாக இருக்கக்கூடியது வயது மற்றும் பாலினத்தின் இடம்பெயர்வு. இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. திருமணத்திற்கு பிறகு நடைபெறும் பெண்களுடைய இடம்பெயர்வு, அவர்களுடைய பூர்வீக பகுதியில் பாலின விகிதம் குறையும், திருமணமாகி செல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுவும் இந்த வகையை சார்ந்தது. வேலை தேடி செல்லும் ஆண் தொழிலாளர்கள் இடம்பெயர்வு, அவர்களுடைய பூர்வீக பகுதிகளில் சார்ந்து இருப்போரின் எண்ணிக்கையை இது அதிகப்படுத்தி இருக்கிறது. அதன் பிறகு சோசியல் கான்சிக்வன்சஸ் சமூக விளைவுகள் அப்படின்னு சொன்னால், த மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் டுவார்ட்ஸ் அன் அர்பன் ஏரியா லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ளூரல் சொசைட்டி. பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் நகர்ப்புறத்தை நோக்கி இடம்பெயர்றாங்க. அதனால் பன்முக சமுதாயம் அந்த அர்பனில் ஏற்படுது. இவை என்ன சார் உருவாகுதுன்னு சொன்னால், மக்கள் குறுகிய மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு தாராளமான ஒரு மனப்பான்மைக்கு மாற ஏதுவான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துகிறது. சோசியல் கான்சிக்வன்சஸ் சமூக விளைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட்டு it helps the people come out from the narrow mindedness and people become generous. இது தாராளமான மனப்பான்மைக்கு மாற ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலையை, நல்ல சூழ்நிலையை உருவாக்குகிறது. எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுனா பொருளாதார விளைவுகள் அப்படின்னு சொல்லலாம். The migration of people from overpopulated to underpopulated regions result in imbalance of the resource population ratio. அதிக மக்கள் தொகை நிறைந்த பகுதிகளிலிருந்து குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதிகளுக்கு அதிக மக்கள் தொகை இடம்பெயர்வதனால அதான் ரிசோர்ஸ் பாப்புலேஷன், அதாவது மக்கள் விகிதம் ஒரு சமய நிலையற்றதாக இங்கே மாறிவிடுகிறது. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு in some cases the regions over and under population may become the regions of optimum population.
அப்போ சில சமயங்களில் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் உகந்த ஆப்டிமம் பாப்புலேஷன் சொல்லக்கூடியது மக்கள் தொகையை கொண்ட பகுதிகளாகவும் இது மாற வாய்ப்பு இருக்கிறது. மைக்ரேஷன் மே இன்ஃப்ளூயன்ஸ் த ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் அன் ஏரியா. த்ரூ திஸ் இட் வில் சர்டன்லி அஃபெக்ட் த எக்கனாமி ஆஃப் த ரீஜன்ஸ் ஆல்சோ. இந்த இடம்பெயர்வு ஒரு பகுதியில் உள்ள மக்கள் தொகையின் தொழில் கட்டமைப்பின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் அந்த பகுதியில் பொருளாதாரம் அதிகமாக பாதிப்படைய செய்கிறது. எஸ், பிரெயின் ட்ரெயின் இஸ் எ கான்சிக்வன்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். அப்படின்னா என்ன, மக்கள் அந்த நிறைய பேர் அறிவார்ந்த மக்கள் வெளியேறுதல் அப்படின்னு சொல்லலாம். அறிவார்ந்த மக்கள் வெளியேறுதல் என்பது பின்தங்கிய நாடுகளை சார்ந்த தொழில் திறன் கொண்ட மக்கள் சிறந்த வேலை வாய்ப்புகளை தேடி அந்த வளர்ந்த நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. எஸ், நல்ல வேலை வாய்ப்புகளை தேடி வெளிநாடுகளுக்கு செல்வது. பிரெயின் ட்ரெயின் ரெஃபர்ஸ் த மைக்ரேஷன். எஸ், அந்த பிரெயின் ட்ரெயினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸ்கில் பீப்புள், அதாவது மிக திறமைசாலிகள் ஃப்ரம் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கண்ட்ரீஸ், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த திறமைசாலிகள் மூவ் டு டெவலப்டு கண்ட்ரிஸ், நல்ல வளர்ந்த நாடுகளுக்கு செல்வது. இன் சர்ச் ஆஃப் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஈவென்ச்சுவலி திஸ் லெட் டு த பேக்வேர்ட்னஸ் இன் சோர்ஸ் ரீஜன்ஸ். திஸ் இஸ் கால்டு பேக்வேர்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பூர்வீக பகுதிகள் பின்தங்கிய நிலையை அடைகின்றன. இது அறிவுசார் வெளியேற்ற விளைவு. அதாவது பேக்வாஷ் எஃபெக்ட்னா அறிவுசார் வெளியேற்ற விளைவு என்றும் அழைக்கப்படுகிறது. அண்ட் தென் என்வாயன்மெண்டல் கான்சிக்வன்சஸ், சுற்றுச்சூழல் விளைவுகளும் ஏற்படுகிறது. லார்ஜ் ஸ்கேல் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ரூரல் டு அர்பன் areas causes an overcrowding in cities and puts heavy pressure on resources. ஊரக பகுதியிலிருந்து நகர்ப்புற பகுதிகளுக்கு அதிக அளவிலான மக்கள் இடம்பெயர்வதால் நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் நெரிசலையும் வளங்கள் பற்றாக்குறையையும் ஏற்படுத்துகிறது. இந்த இடம்பெயர்வு நகர விரிவாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. இட் லெட் டு த ரேபிட் growth ஆஃப் சிட்டிஸ். இது அதிகமான நகரத்தை ஏற்படுத்துகிறது. The overpopulation and urban areas leads to the population of air and water and soil. Scarcity of drinking water, lack of space, housing, traffic congestions and poor drainage, the common environmental problems prevail in urban areas. The lack of space of housing and the rise of and the cost of led to the formation of slums. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக ஆகிறதுனால இங்கே மக்கள் பெருக்கம் ஏற்படுறதுனால காற்று, நீர், நிலம் எல்லாமே மாசு அடைகிறது. குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. போதிய குடியிருப்பு இல்லாமல் போகிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மோசமான வடிகால் அமைப்புகள் போன்றவை இந்த சுற்றுச்சூழல் சவால்களை நகர்ப்புறங்களில் நிலவுகின்றன. குடியிருப்பு இப்பற்றாக்குறை மற்றும் நில மதிப்பு உயர்வு போன்றவை குடிசைவாழ் பகுதிகள் உருவாக ஒரு நல்ல வழிவகை செய்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.